ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் காலிஃப்ளவரில் ஒரு ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் என்னோடய ஸ்டைலில். சேனல்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோஸை நீங்கள் கண்டினியூவாக பார்க்கலாம். ஸ்பைசி காலிஃப்ளவர் ஃப்ரை இது என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்றதை நான் காட்டுறேன். காலிஃப்ளவரை நான் குட்டி குட்டியாக நறுக்கி நல்லா கொதிக்கிற தண்ணியில் நான் இதை 2-3 முறை அலசி எடுத்திருக்கேன். அந்த தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு நான் அலசி எடுத்திருக்கேன். இது நல்லா கிருமிகள்லாம் அழிஞ்சிடும். இதில் நான் 1/4 ஸ்பூன் தனியா பொடி, 1/4 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணுறேன். கூடவே நான் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்பு மிளகாய் தூளும் நான் சேர்க்குறேன். காஷ்மீரி சில்லி நான் கலருக்காக யூஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஃபுட் கலர் கூட யூஸ் பண்ணலாம். அப்புறமா ஒரு பிஞ்ச் பெருங்காய பவுட்ரு சேர்க்குறேன். அதுக்கப்புறம் 5 பல்லு பூண்டை நான் இந்தமாரி தட்டி விழுது மாதிரி எடுத்து இதனோட கலக்கிறேன். இது கூட இஞ்சி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, பூண்டு மட்டுமே போதும். இது கூட கொஞ்சம் சால்ட் இதை போட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். அந்த மசாலாலாம் காலிஃப்ளவருக்குள்ளே ஃபுல்லாக இறங்குற மாதிரி நான் மிக்ஸ் பண்ணி ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சு எடுக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு பேனில் 2-3 கரண்டி எண்ணெயை விட்டுட்டு சோம்பு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன் போட்டு நல்லா பொரியட்டோன்னு கருவேப்பிலை ஒரு பிஞ்ச் நான் சேர்க்குறேன். நல்லாவே டீப் ஃப்ரை பண்ணுற மெத்தடில் தான் நம்ம பண்ணணும். இது கூடவே ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி நான் இந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணுறேன். இது கூட கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்க்கணும். நம்ம அந்த மசாலாவில் கூட சேர்த்துருக்கலாம், நான் அதில் மறந்துட்டேன், அதனால் நான் இதில் சேர்க்குறேன். பரவாயில்ல, நமக்கு ஃப்ளேவர் வந்து கலர்ஃபுல்லாக கிடைக்கும். ஊற வச்ச இந்த காலிஃப்ளவரை நான் இதில் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை வந்து கொஞ்ச நேரத்துக்கு நான் ஃப்ரை பண்ண போகிறேன். நல்லா அந்த ஆயில், அந்த மசாலா எல்லாமே காலிஃப்ளவர் ஃபுல்லாக கவர் ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து ஃப்ரை பண்ணணும். கொஞ்சம் ஃப்ளேம் வந்து மீடியமில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக சால்ட்டு சேர்க்குறேன். ஏன்னா நம்ம அதில் 1/4 ஸ்பூன் போட்டு தான் வந்து ஊற வச்சுருந்தோம். நல்லா இந்த அளவுக்கு கலர் மாதிரி ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு ஆஃப் பாயில் மெத்தடில் இது இருக்கும். நம்ம சின்னதாக ஒரு காலிஃப்ளவரை சூஸ் பண்ணி கட் பண்ணி பார்ப்போம். ஆஃப் பாயில் மெத்தடில் இருக்கும்போது தான் நமக்கு இது நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு பாயிலாக இருந்தால் போதும். இப்போது இதில் நான் கொஞ்சமாக தண்ணி வந்து ஊற்ற போகிறேன். ரொம்ப ஊற்றக்கூடாது. சும்மா ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா பிரட்டி ஒரு லிட் போட்டு நான் மூடிட போகிறேன். இது எதுக்காகனா அந்த காரம்லாம் வந்து ஃபுல்லாக நம்ம காலிஃப்ளவருக்குள்ளே இறங்கி அந்த ஸ்பைசி, அந்த ஸ்மெல் எல்லாம் சேர்ந்து நம்ம சாப்பிடும்போது கிடைக்கணுன்றதுக்காக தான். பாருங்கள், தண்ணிலாம் நல்லா இதுவாகிட்டு ட்ரை ஆகிட்டு நல்ல டீப் ஃப்ரை மாதிரி இருக்குது. இந்த டிஷ் ரொம்பவே யம்மியாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். காலிஃப்ளவர் விரும்பாதவங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்பைசி காலிஃப்ளவர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்திக்கும் ரைஸ்க்கும் பெஸ்ட்டு சைட் டிஷ்ஷாக இருக்கும். யம்மியான இந்த ரெசிப்பியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.